முடி திருத்துகின்ற சமுதாயம். இவ்வளவு பேர் தான் இருக்கிறான், அதுல இவ்வளவு பேர் தான் படிச்சிருக்கிறாங்க, இவ்வளவு பேருக்கு வேலை இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? அந்த முடி திருத்துகின்ற சமுதாயத்துக்கு தனியா உள்ஒதுக்கீடு கொடுங்க. மீனவர் சமுதாயம், மீனவர் சமுதாயத்துக்கு தனி ஒதுக்கீடு, தனி உள்ஒதுக்கீடு கொடுங்க. வன்னிய சமுதாயம், வன்னிய சமுதாய உள்ஒதுக்கீடு இன்னும் அதிகப்படுத்துங்க. இதுதான் கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. கணக்கெடுப்பினால் நலத்திட்டங்கள், இவ்வளவு முடி திருத்த சமுதாயத்துக்கு அவன் படிக்கலையா, அவனுக்கு கடனை கொடுத்து படிக்க வைங்க. வேலை இல்லையா, கடனை கொடுத்து சுய தொழில கொடுக்கணும். இதுக்கு தான் கணக்கெடுப்பு வேண்டும். இதுதான் உண்மையான சமூக நீதி. ஆனா இதை கூட நான் செய்ய மாட்டேன் சொல்ற ஒரு கோழை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கோழைன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சொல்லு. அவர் சொல்றாரு, பதில் சொல்றார் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள, கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, சட்டம் இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்றார். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய ஒரு பொய். இதே சட்டத்தை வைத்து கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 22ஆம் தேதி 2வது முறை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. தெலுங்கானா மாநிலத்தில் கணக்கெடுப்பு முடிச்சுட்டாங்க போன வருஷம். பீகார்ல 2 ஆண்டுகளுக்கு முன்பு கணக்கெடுப்பு முடிச்சுட்டாங்க. ஒரிசாவில் முடிச்சுட்டாங்க. ஆந்திராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் நடத்திட்டு இருக்கிறாங்க இதே சட்டத்தை வைத்து. கோழைகள். அந்த வகையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கோழையை நான் பார்க்கிறேன். அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை நான் செய்து முடிப்பவன். யார் அது? வீரர்கள். வீரர்கள். எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை சொல்லி, எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை மூடி மறைக்கின்ற திமுக ஆட்சிக்கு வரணுமா? மறுபடியும் வரணுமா? நிச்சயமா வரக்கூடாதியா, நிச்சயமா வரக்கூடாதியா.